Hello friends, welcome back to our channel. நான் விஜய். இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா ஒரு விஷயம் அப்படிங்கிறது மிகவும் பதட்டமா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப லெபனான் நாட்டில் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை வச்சு, அதாவது பேஜர் அதுக்கப்புறம் வாக்கி டாக்கி, இந்த ரெண்டு டிவைஸை வச்சு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே பேசியிருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் இதை பற்றி கேட்குறப்ப மூச்சு கூட விடாமல் அமைதியாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா நாடுகளுமே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் லெபனானே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான் இதை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி லெபனான் அதுக்கப்புறம் ஈரான் இந்த மாதிரி நாடுகள் எல்லாருமே இஸ்ரேல் தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ், அதாவது ஒரு பேஜர் அப்படிங்கிறது ஒரு சின்ன டிவைஸ், அந்த டிவைஸை வச்சு எப்படி இவ்வளோ பெரிய தாக்குதலை இஸ்ரேல் பண்ணினாங்க அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த செவ்வாய்க்கிழமை 3:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காய்கறி கடையில் இந்த பேஜர் டிவைஸ் அப்படிங்கிறது வெடிக்குது. இது வெடிச்சதை தொடர்ந்து ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லெபனான் முழுக்க 2000 பேஜர் டிவைஸ் அப்படிங்கிறது வெடிச்சு செதறுது. இது மூலிமா கிட்டத்தட்ட ஒரு 2200 பேர் பார்த்தீங்கன்னா படுகாயம் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் பார்த்தீங்கன்னா உயிரிழக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படி இவங்க உயிரிழந்தாங்க பார்த்தீங்களா, ஒரு 12 பேர். இவங்களோட இறுதிச் சடங்கு நடந்துகிட்டு இருக்கிற நாள், அதாவது கடந்த புதன்கிழமை அப்படிங்கிறது நேற்று அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு வாக்கி டாக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த வாக்கி டாக்கி மூலிமா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் உயிரிழந்ததாகவும், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 450 பேர் படுகாயம் அடைஞ்சதாகவும் சொல்றாங்க. இதை எல்லாமே ஏன் பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அதாவது இஸ்ரேல் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை ஏன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அந்த லெபனான் நாட்டில் ஹிஸ்புல்லா அமைப்பு இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஹிஸ்புல்லா அமைப்பை அழிக்கிறதுக்காக, அதாவது சொல்லப்போனால் அவங்களோட கம்யூனிகேஷனை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ்புல்லா அமைப்பினர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு, அதாவது ஏவுகணைகளை ஏவுறது, நிறையா விஷயங்களை பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு சப்போர்ட்டாக ஈரான்லாம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. இது மூலிமா தான் இஸ்ரேல் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்க கடந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்புல்லா அமைப்போட தலைவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, அதாவது ஹிஸ்புல்லா அமைப்பில் யாருமே செல்ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் செல்ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களை ட்ராக் பண்ணி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரும் செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா பேஜருக்கு மாறிடலாம். ஏன்னா பேஜர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதை லொக்கேட் பண்ண முடியாது. அது ஜஸ்ட் ஒரு மெசேஜ் டிவைஸ் மாதிரி தான். அதாவது ஒன் வே மட்டும்தான். நம்ம ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னா அவங்க ஜஸ்ட் அதை வியூ பண்ண முடியும். அதை வியூ பண்ணிவிட்டு அவங்க மறுபடியும் அதுக்கு ரிப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரியான டிவைஸ் தான் அந்த பேஜர் டிவைஸ் அப்படிங்கிறது. இந்த பேஜர் டிவைஸை எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேஜர் டிவைஸ் எங்கிருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா, கோல்டன் அப்போலோ அப்படிங்கிற ஒரு தைவான் கம்பெனியோட பேர் தான் அந்த பேஜரில் இருக்குது. இந்த கோல்டன் அப்போலோ அந்த கம்பெனி தைவானில் கேட்குறப்ப, இதை நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணவே இல்லை, தைவானுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த பேரில் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா ஹங்கேரி அப்படிங்கிற நாட்டில் அதே தாய் நிறுவனத்தோட பேரை வச்சுக்கிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது நடந்திருக்குது. ஒருவேளை அங்கேருந்து தான் இந்த பேஜர் டிவைசஸ் எல்லாம் வந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தில் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா அது ஒரு உத்தேசமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மை இல்லை. ஏன் அப்படின்னா, ஒருவேளை அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஹங்கேரியில் இருக்கிற அந்த யூனிட்டும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்போ இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அந்த டிரான்சிட் பீரியடில் ஏதாவது நடந்திருக்குமா, அப்போ அது வர வழியில் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து ஒரு வேளை வேறு டிவைஸை வச்சாங்களா, இல்லை அந்த டிவைஸ்லேயே பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களை பண்ணி இல்லை வெடிமருந்துகளை உள்ளே வச்சுட்டாங்களா அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, அந்த பேஜர் டிவைஸில் இருக்க அந்த செல்லு வெடித்து இவ்வளோ பெரிய தாக்குதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா உள்ளே இருக்கிற செல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 100 மில்லியாம்ஸ் தான் இருக்கும். அது மூலிமா இவ்வளோ பெரிய தாக்குதல் அப்படிங்கிறத கண்டிப்பாக நடக்காது. உள்ளே டிடிஎன், அதாவது டெட்ரா ட்ரைநைட்ரேட், அந்த மருந்து பொருளை வச்சு வெடிக்க வச்சது மூலிமா தான் இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கடைசியாக நடந்த அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இது மூலிமா தான் இவ்வளோ பெரிய தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்குது. ஏன்னா பேஜர் டிவைசஸ் கண்டினியூவாக இவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணப்போ தான் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை 3:30 மணிக்கு ஒரு மெசேஜ் அப்படிங்கிறது வருது. அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் பீப்னு ஏன்னா மெசேஜ் வந்தாவே அந்த பேஜர் டிவைஸில் பார்த்தீங்கன்னா பீப்னு சவுண்டு வருமாமா. இந்த சவுண்ட் அப்படிங்கிறது கண்டினியூவாக அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா, அவங்க எடுத்து பார்க்கணும், இல்லை ஒருவேளை வெளியே டேபிளில் வச்சுருந்தாலோ, இல்லை அவங்க வீட்டில் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா என்ன பாக்கெட்டில் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பாக்கெட்டில் இல்லாமல்
டேபிளில் வச்சிருக்கப்ப போய் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறக்காகவே ஒரு 5 செகண்ட்லேருந்து 10 செகண்ட் வந்து பீப் சவுண்டு கேட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பேஜர் அப்படிங்கிறதே வெடிச்சிருக்குது. இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா அமைப்பினரில் ஹிஸ்புல்லாவோட ஒரு கமெண்டாவோட பையனும் வந்து இறந்துருக்காங்க. ஏன்னா குழந்தைகளும் இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பையன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெபனானில் ஒரு எம்பியோட பையனும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இதை வந்து ஏன் இஸ்ரேல் தான் பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் வந்து அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரிக்கு ஃபோனில் வந்து பேசியிருக்காரு. அப்படி பேசுகிறப்ப லெபனானில் நாங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஆனால் என்ன ஆப்ரேஷன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து சொல்லவும் இல்லை. சொல்கிறதுக்குள்ளே இந்த ஆப்ரேஷன் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் வந்து இந்த மாதிரியான தாக்குதல்களை வந்து நடத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த மொசாட் அமைப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாக்குதலை ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதனால கண்டிப்பாக இஸ்ரேல் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து செல்ஃபோனை யூஸ் பண்ணால் தான் ட்ராக் பண்ணி இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்துது அப்படின்னு சொல்லி பேஜரை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த பேஜரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எலக்ட்ரானிக் டிவைஸ் என்ன யூஸ் பண்ணாலும் நாங்கள் வந்து உங்களை வந்து அடிப்போம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இந்த இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது ஏவுகணை ஏவுறது, அதுக்கப்புறம் நாட்டு மேலே தாக்குதலை நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து கண்டிப்பாக கற்காலத்துக்கே உங்களை வந்து கொண்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் வந்து சொல்லியிருந்தாராம். இந்த ட்வீட் மூலிமா வந்து அந்த ஹிஸ்புல்லா அமைப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி என்ன வந்து பெருசாக வந்து பண்ணிட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து ஏளனமாக வந்து இருந்திருக்காங்க. ஆனால் உண்மையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு கற்காலத்துக்கு கொண்டு போக வச்சுருவாங்க போல் இஸ்ரேல். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைஸ் நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் கம்யூனிகேஷனுக்கு நாங்கள் வந்து உங்களை அது மூலிமா வந்து தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு தாக்குதல் வந்து ஒரு போர் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம். கம்யூனிகேஷன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எதுவுமே வந்து பண்ண முடியாது. அதைத்தான் வந்து இஸ்ரேல் வந்து எதிர்பார்த்துருக்காங்க. ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் தான். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா இது மூலிமா ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்துக்கு வந்து ஆளாயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து இஸ்ரேல் அமைப்பினர் நம்புகிறாங்க. அதனால் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் வந்து இன்னும் புதுசாக வந்து இந்த போரில் வந்து யுக்தியை வந்து கையாள போகிறதாகவும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால் இந்த இஸ்ரேலோட போர் யுக்தி அப்படிங்கிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த மொசாட்டோட இந்த திறமை அப்படிங்கிறது வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி உலகமே பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே ஓகே. இப்படி இந்த லெபனானில் நடந்த விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைசஸை மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் மொபைலு, டிவி, அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் காரு எல்லாத்துலேயுமே இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரானிக் டிவைஸை வச்சு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை எந்த இடத்துல வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த மொசாட் அமைப்பினர் வந்து பார்த்திங்கன்னா நிரூபிச்சிருக்காங்க. அதனால் இன்றைக்கி ஃப்யூச்சரில் வந்து அதாவது ஒரு அணு ஆயுதத்தை போட்டோ இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் ஈஸியாக எலக்ட்ரானிக் டிவைஸை வச்சு, ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோடு இருக்குது. அதனால் ஈஸியாக அவங்களால வந்து அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பேசிக்கிறாங்க. மற்ற நாடுகள் ஈஸியாக வந்து ஒரு நாட்டுக்குள்ளே அட்டாக் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்குல்ல, இதை தான் ஈஸியாக ஹேக் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய், தேங்க்யூ.